ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் தடவின ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் டோட்டல் முடியும் வந்து நல்லா கருமையாயிருங்க. கருமையாகிறது மட்டும் இல்லாமல் இது ரெகுலராக எனக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வேணுக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஹேர் ஆயில் வந்து எங்களுக்கு ரெகுலராக தலையில் அப்ளை பண்ணணும், பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது, நரைமுடி டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்காக இன்றைக்கி இந்த ஒரு சூப்பரான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்க ஆயில் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்துருக்கோம். ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி சீவிட்டு போய்க்கலாம். மெதுவாக வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இதில் சேர்த்துக்கிற ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 ஆயில் வந்து இதில் முக்கியமான ஆயில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயிலை நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம், என்ன அந்த 2 ஆயிலு, என்ன பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இது ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆயிலு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நரைமுடி பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலையில் நம்மளுக்கு மெலனின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவுமே நரைமுடி அதிகமாக வர்றதுக்கு தான் ஒரு இளநரை எல்லாமே அந்த மாதிரி வருது. நம்ம இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மெலனினை நல்லா உற்பத்தி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான். ஒரு வாரம் இது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. செம்மையாக கலரும் மாறும். சிம்பிளான பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான எண்ணெய் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செக்கெண்ணெய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மரச்செக்கெண்ணெய் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும், எண்ணெய் கடையிலையும் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு நான் ஆயில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு 50 மில்லி வந்து தேங்காய் கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. 50 மில்லி ஆயிலை இந்த மாதிரி வந்து சுத்தமான தேங்காய் எடுத்துக்கலாம். சப்போஸ் அக்கா எங்ககிட்ட செக்கெண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எந்த தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 50 மில்லி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாகுது பாருங்கள். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் உடச்சி எடுக்கணும் அப்படிங்கலாம் இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப விட்டிங்கன்னா புகஞ்சிரும். அதனால் எப்போவுமே ஆயில் வந்து சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டீல் பாத்திரம், அடிகனமான பாத்திரத்தில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரும்பு கடாயில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். கம்மியாக தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு வெந்தயம் போட்டதே. இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு. அப்போ நம்ம வெந்தயம் அளவுக்கு அந்த 50 கிராம் கறிவேப்பிலை போடுறோம். பார்த்து போடுங்க. அந்த கறிவேப்பிலை அந்த ஆயில் சூட்டில் அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிரும். அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை நம்ம அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு பூவை வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க. அந்த உள்ளே இருக்கிற காம்பையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பூவை ஃபஸ்ட்டே வந்து கழுவிடுங்க. ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூ வரைக்கும் 50 கிராமுக்கு சேர்த்துருக்கேன். செம்பருத்தி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. அதனால் வந்து செம்பருத்தி பூ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பவுட்ரு போடலாமான்னு கேட்பீங்க. பொடி வந்து போட்டிங்க அப்படின்னா போடலாம். இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற மாதிரி ரிசல்ட் கொடுக்காது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு 10 பூ வரைக்கும் சேர்த்துட்டேன். இது நல்லா வந்து அப்படியே ஆயிலையே
நல்லா வெடிக்குது பாருங்கள். அந்த பூவோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வந்து உள்ளே வேக வேக சவுண்டு நல்லா வரும். அது பயப்பட தேவையில்லை. பார்த்து பக்கத்தில் தெறிக்காமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரம் இரும்பு கடாய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இது எப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த பூக்களோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஆயில் இறங்கினா போதும். இந்த மாதிரி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். இதை நல்லா ஆற வச்சு இப்போ நம்ம வடிகட்டலாம். பாருங்கள், அந்த பூ எல்லாமே நம்ம ஒரு 10 பூ வரைக்கும் போட்டோம் 50 மில்லிக்கு. நல்லா வந்து அந்த பூ எண்ணெயில் நல்லா இதாகிடுச்சு. அதோடு நம்ம அந்த வெந்தயமும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு தான் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். நிறைய பேர் அக்கா வந்து எங்களுக்கு ரெகுலராக தேய்க்கிறதுக்கு ஆயில் சொல்லுங்கள், நரைமுடி பிரச்சனை வந்து ரெடி ஆகணும்னு கேட்டிங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக தேய்க்கிறதுக்கு தான் இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் இது நீங்கள் மசாஜ் கொடுத்து டெய்லி தேய்க்க தேய்க்க அவங்க நல்ல நரைமுடியை டோட்டலாக மாற்றி கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான பூ வச்சு ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா ஆயில் வந்து வடிஞ்சிடும். இது நீங்கள் ஒரு வேறு பாத்திரத்தில் அப்படியே வச்சிங்கன்னா இருக்கிறதெல்லாம் மீதி வந்து வடிஞ்சிட்டே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான செம்பருத்தி ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செம்பருத்தின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. கருவேப்பிலையும் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து இந்த செம்பருத்தி பூவோடு சேரும்போது நல்ல முடி வந்து உங்களுக்கு அருமையாகும். 100% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மெலனின் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம தேய்க்கிறப்போ நல்லா வந்து சத்துக்கள் கொடுத்து ஒரு வாரத்துலேயே உங்கள் தேய்க்கிறதுல ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஆயில் நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயில். ஆனால் இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து இதில் சேர்த்த போகிறோம். அதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறப்ப தான் நல்லா வந்து உடனடியாக உங்களுக்கு நரைமுடி வந்து டோட்டலாக மாறக்கூடிய ஒரு இது. அந்த ஆயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது இந்த ஆயிலை நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் சுத்தமான செக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. அதே நம்ம தேங்காய் வாங்குகிற கேஸ்ட்ரோல் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதே கடையில் வந்து இதுவும் கிடைக்கும் நம்மளுக்கு சுத்தமான ஆயில். இது வந்து இந்த மாதிரி சுத்தமான ஆயில் வாங்குறப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு வராது. அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 50 மில்லி இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக தேய்க்கணும் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். 50 மில்லிக்கு 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். இது கரெக்டான இது. இதுக்கு மேலே அதிகமாக நம்ம சேர்த்தாலும் ரெகுலராக வந்து அப்ளை பண்ண முடியாது. தலையில் வந்து பிசுபிசுப்பு அதிகமாயிரும். இப்போது இது கூட நம்ம இந்த விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால நல்ல முடியை வந்து கருமையாக்கி ஒரு குளிர்ச்சி தன்மையை தலையில் கொடுத்து எப்போவுமே முடியை கருன்னு வளர வைக்கிங்க. உங்களுக்கு முடியே இல்லை, தலையில் முடியே வளர மாட்டேங்குது, கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு தலைமுடி நுனி வரைக்கும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலு. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து செம்பருத்தி பூ வச்சு நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கூந்தலோட ரகசியமே இந்த செம்பருத்தி ஆயிலு, கருவேப்பிலை ஆயிலு இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆயிலை தான் நம்மளும் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தேய்ச்சிட்டு வாங்க. சப்போஸ் ரெகுலராக எங்களால் தேய்க்க முடியாதுக்கா அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாளாவது தேய்ச்சி நல்லா நீங்கள் பின்னி போட்டுக்கலாம். குளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளித்தா போதும். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். டைம் கிடைக்கல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரமாக இந்த தலையில் ஊற வச்சு தான் நீங்கள் குளிக்கணும். அதனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து குளித்தாலும் ஓகே தான். இந்த பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படின்னா முகம் எப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு முடியும் வந்து நல்லா கருன்னு இருக்கணும்னு நினைப்போம்.
அதிகமாக ஹேர் டேயே எங்களுக்கு வேண்டாம், சுத்தமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே நல்ல பலனு. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு சூப்பராக நல்லா பஃபியாக வளருங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி 3 விரலில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹால்ஃப் எல்லாம் இந்த முடியோட வேர்க்கால்களை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஆயில் நீங்கள் எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்ங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்காலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடிக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. நரமுடி இருக்கிற இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாஜ் அழுத்தி தேய்ங்க. ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப தலைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுங்க. ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு இது ஈஸியான மெத்தேடு உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்தையெல்லாம் காதொட்டியெல்லாம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா மசாஜ் கொடுங்க. இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முடி எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. நரமுடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கல ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்லா காய்ச்சினதுனால தலைவலி பிரச்சனை வராது. முடி பாருங்கள் நல்லா வந்து கரு கரு கருன்னு சைனிங்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த நுனி முடிக்கெல்லாம் வந்து செம்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம். 2 மணி நேரம் தலையில் ஊற வச்சுருங்க. குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. போட்டு சீயக்காத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு நாட்கள் பயன்படுத்த நல்ல நரைமுடியை கண்ட்ரோல் பண்ணி வளர்ற முடியும் இனிமேல் கரு கரு கருன்னு வளரும். 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.